ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ரேகாவினுடைய அம்மா வந்து தலையில் அடிச்சுட்டு கதறி அழுது கீழே அப்படியே சரிஞ்சு விழுறாங்க. அந்த நிலையை பார்த்த உடனே ரேகானால தாங்க முடியல. அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா, சாரிப்பா அப்படின்னு சொல்கிறோம். எங்கள் பையனுக்கு உங்கள் பொண்ணு கேட்டு நாங்கள் வந்திருக்கோங்க. யாரை கேட்டு வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் வீட்டுக்குள்ளே நுழைவீங்க நீங்கள் அப்படின்னு அவங்க அப்பா கையை ஓங்கிட்டு அடிக்க போகிறாரு. அப்போ எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு இதுக்கு தினம் ரோஸ் கொடுக்குறேன் அப்படின்னு. ஏங்க பொக்கே ஷாப்பில் பூவுக்கா பஞ்சம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நிறையா இருக்குது மேடம், நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு. வேறு எதுவும் இல்லை மேடம், சும்மா தான் கொடுக்குறேன். ஒரு யதார்த்தம் கொடுக்குற மாதிரி அவன் கொடுக்குறான். அப்புறம் ரொம்ப சொக்கி போயிடுது. அப்புறம் கண்ணை திறந்து பார்க்கும்போது தான் அந்த பொண்ணுடைய கழுத்தில் ஒரு மாலை இருக்குது. என்னது மாலை அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு மஞ்சள் கயிற்றுல ஒரு தாலி இருக்குது. நீங்கள் என்ன வேணால் இப்போல்லாம் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் பண்ணலாம், நான் அதுக்கு மேலே சொல்ல விரும்பலை. சிஸ்டம் இஸ் ஸோ கரப்ட். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அரிகரசுதன். வழக்கெண்ணில் ஒவ்வொரு வாரமும் குடும்ப நல வழக்கறிஞர் சாந்தகுமாரி அவர்கள் பல வழக்குகள் பற்றி நம்மள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த வாரமும் ஒரு வழக்கு பற்றி தான் பேச போகிறாங்க. மேம் வணக்கம். 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 உங்கள் நேயர்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்கிறதுக்கு இருக்குது, நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். அதில் இருக்கக்கூடிய நல்ல கருத்தையெல்லாம் உள்வாங்கிக்கோங்க. உங்களை வந்து தைரியம் உள்ளவங்களா ஆக்கிக்கோங்க. திருமணம்ங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தேவைதான். ஓகே. ஆனால் திருமணம் மட்டுமே வாழ்க்கையாயிடாது. ஓகே, அது மட்டும் புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் சுயமரியாதை உண்டு, பெண்கள் சுயமரியாதையோடு வாழணும். இதுதான் நான் வந்து பெண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மெயினான அட்வைஸ்னு கூட சொல்லலாம். ஆமாம், அதுதான். ஓகே. இன்னைக்கு என்ன வழக்கை பற்றி பேச? இன்னைக்கு ரேகாவுடைய வழக்கை பற்றி பேச போகிறோம். அந்த வீட்டில் அன்னைக்கு அந்த அம்மா தாய் ரேகாவினுடைய அம்மா வந்து தலையில் அடிச்சுட்டு கதறி அழுது கீழே அப்படியே சரிஞ்சு விழுறாங்க. அவங்க அப்பா ஓடி போய் தம் மனைவியை தாங்கி பிடிக்கிறார். அழாதம்மா அழாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நிலையை பார்த்த உடனே ரேகானால தாங்க முடியல. அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா, சாரிப்பா அப்படின்னு சொல்கிறான். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் தினேஷுங்கிற ஒரு பையன் அவங்களுடைய பேரண்ட்ஸோடு அந்த வீட்டுக்கு வந்திருந்துருக்கான். ஓகே. அவன் வர வேண்டிய அவசியமே இல்லையே, எதுக்காக அந்த வந்து என் வீட்டுக்கு வந்தான், இவ்வளோ குழப்பத்துக்கு அவன் தானே காரணம் அப்படின்னு அவனுக்கு ஒரே கோபம். அதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி காலிங் பெல் அடிக்குது. காலிங் பெல் அடித்த உடனே ரேகாவுடைய அப்பா போய் கதவை திறக்கிறாரு. கதவை திறந்த உடனே இது ரேகா வீடு தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம், ரேகா வீடு. நான் ரேகாவோட அப்பா தான், யார் வேணும், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. இல்லை நாங்கள் உங்ககிட்ட தான் பேசணும் அப்படின்னு இவரை தள்ளுற மாதிரி தள்ளி கதவுக்குள்ளார வீட்டுக்குள்ளே உள்ளே வந்து சோஃபாவில் உட்காடுறாங்க. அப்போ வீட்டுக்குள்ளே இருந்த ரேகா வந்து பார்க்குறா, வேறு ரூமுக்குள்ளே இருந்த ரேகா வந்து பார்க்குறா. அந்த தினேஷுங்கிற பையன் அங்கே நிற்கிறான். அவங்க அப்பா அம்மாலாம் வந்திருக்காங்க. சும்மா வரல, தட்டில் பழம், வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு, நாங்கள் வந்து தினேஷோட அம்மா அப்பா, உங்கள் பொண்ணுக்கு, எங்கள் பையனுக்கு உங்கள் பொண்ணு கேட்டு நாங்கள் வந்திருக்கோன்னு. யாரை கேட்டு வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் வீட்டுக்குள்ளே நுழைவீங்க நீங்கள் அப்படின்னு அவங்க அப்பா கையை ஓங்கிட்டு அடிக்க போகிறாரு. அப்போது அந்த தினேஷோட அப்பா சொல்கிறாரு, சம்மந்தி சும்மா கோவப்பட்டு கையை ஓங்காதீங்க, பையனும் பொண்ணும் தீர்மானம் பண்ணிட்டாங்க, இனி இதில் நம்ம பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி சாட்சியப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேரும் புருஷனும் பொண்டாட்டியும் நாம் முறைப்படி கல்யாணத்தை செஞ்சு வச்சு அவங்கள வாழ்த்துறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தகப்பனுக்கு எவ்வளோ பெரிய அதிர்ச்சின்னு பாருங்கள். இந்த பொண்ணும் அப்படி பேந்த முழிக்கிறாவோ, பதிலும் சொல்லலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த கதை எப்படி ஆரம்பிச்சதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? கண்டிப்பாக. என்னன்னா, இந்த பொண்ணு வந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் யூஜி பண்ணிக்கிட்டு இருந்தா, வீட்டில் இருந்தபடியே படிச்சுட்டு இருந்தா. படிச்சுட்டு இருக்கும்போது நாள் முழுக்க இருக்குது தானே. ஆமாம். ஏதாவது ஒரு இடத்துல வேலைக்கு போனால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்பென்சர் பிளாஸாவில் ஒரு கடையில் அவளுக்கு ஒரு வேலை கிடைக்கிது. அந்த இடத்துல இவ அக்கௌண்டன்சி படிச்சிருக்கா. அவளுடைய இளநிலை கல்விங்கிறது வந்து காமர்ஸ், அதான் எடுத்து படித்தான். ஸோ அந்த அக்கௌண்டன்சிக்காக ஒரு வேலை கிடைக்குது, அந்த இடத்துக்கு போகிறான். அந்த கடைக்கு பக்கத்து கடையில் ஒரு பொக்கே ஷாப் இருக்குது. அந்த பொக்கே ஷாப்பில் தான் இந்த தினேஷ் இருக்கான். இந்த பொண்ணு பார்க்க சுமாராக இருப்பாள், பார்க்க நல்லாவே இருப்பாள், ஒரு மத்தியதர குடும்பத்து பொண்ணு, இவ்வளவுதான். இந்த பையனுக்கு அவளை பார்த்து எப்படின்னு பக்கத்து கடையில் இருக்கும்போது, மேடம் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், கொஞ்சம் நேரம் கடையில் யாராவது வந்தால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மேடம்னு சொல்லுவாங்க. இது எல்லா கடைக்காரரும் மத்தியிலையும் நடக்கக்கூடிய ஒரு சாதாரணமான விஷயம். அப்படி செய்யும்போது, சரிங்க சார் நீங்கள் போயிட்டு வாங்க சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்பா. அங்கே போக வேண்டியதில்லை, இவங்க கடை வாசலில் உட்காந்தாலே யாராவது வந்தால் கூட அவர் இல்லைங்க
பொக்கே செய்கிறவர் இல்லைங்க, அவர் சாப்பிட போயிருக்கார், வந்துடுவார், 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப கேஷுவலாக நடந்த விஷயந்தான். இந்த பையனுக்கு அந்த பழகின கொஞ்ச நாள்லேயே இந்த பொண்ணு மேலே ஒரு விருப்பம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பொக்கே ஷாப்லேருந்து எடுத்து ஒரு ரோஸ் டெய்லி கொண்டு வந்து கொடுத்துருக்கான். அப்போ எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு இதுக்கு தினம் ரோஸ் கொடுக்குறேன் அப்படின்னு. ஏங்க பொக்கே ஷாப்பில் பூவுக்கா பஞ்சம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நிறையா இருக்குது மேடம், நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு. வேறு எதுவும் இல்லை மேடம், சும்மா தான் கொடுக்குறேன். ஒரு யதார்த்தம் கொடுக்குற மாதிரி அவன் கொடுக்குறான். ஆனால் இவன் வாங்கிட்டா, அதை வாங்கிட்டா. இவ்வளவு தான் நடந்திருக்கு. தே பிகேம் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது நான் கூட, எப்போ நான் காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கேன், உனக்கு காஃபி வேணுமா தினேஷ்? ஸோ இது வெறும் நட்பு மட்டும்தான். பக்கத்து கடைக்காரன் இந்த பொண்ணு, அவ்வளவுதான். ஒரு நாள் என்ன கூப்பிட்றேன், என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில், அதனால் நாங்கள் போகிறோம், வாங்கலை, நீங்களும் தான் வாங்கலை, கடையில் தான் ஆள் இருக்காங்கல்ல, மற்ற ஆளுங்க இருக்காங்களா, நீங்கள் வாங்க, ஒரு 10 நிமிஷம் போயிட்டு வரேன். ஃப்ரெண்டு தானே, ரொம்ப கேஷுவலாக சரின்னு போகிறாங்க ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கு. போகும்போது ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் வாசலில் ஒரு ஜூஸ் கடை இருக்குது. ஜூஸ் கடையில் வாங்கி எல்லோரும் ஜூஸ் குடிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கும் கொடுக்குறாங்க. இந்த பொண்ணும் வாங்கி குடிக்குது. எல்லாம் கலாட்டா, யாருக்கோ ஒரு பையனுக்கு கல்யாணம் அப்படிங்கிறனால கலாட்டா பண்ணி ஏதோ இழுத்துட்டு வராங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா. இவ்வளோ தான் நடந்தது. அந்த ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் வாசலில் ஏறும்போது அந்த பொண்ணுக்கு லேசான ஒரு தலை சுத்தல் இருந்தது. ஐயோ தினேஷ் என்னன்னு தெரியல, தலை சுற்றுதுடா அப்படிங்கிறான். அப்போ ஒன்றும் இருக்காது, வா கல்யாணம் முடிஞ்சிட போது நீ உள்ள வா அப்படின்னு சொல்லி நான் பார்த்துக்கிறேன்னு அவன் கூட்டிகிட்டு போகிறான். அவ்வளோதான் தெரியும் அவளுக்கு. அங்கே போய் அந்த சேரில் உட்கார வைக்கிறாங்க ரெஜிஸ்ட்ராருக்கு முன்னாடி. அதாவது பாதி தெரிஞ்சும் தெரியாத நிலைமையில் அவங்க போய் உட்கார்றா. அப்புறம் ரொம்ப சொக்கி போயிடுது. அப்புறம் கண்ணை திறந்து பார்க்கும்போது தான் அந்த பொண்ணுடைய கழுத்தில் ஒரு மாலை இருக்குது. ஓ, என்னது மாலை அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு மஞ்சள் கயிற்றுல ஒரு தாலி இருக்குது. அப்புறம் தினேஷ் என்னது அப்படின்னு கேட்கும்போது, ஏய் நமக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு உடனே அவன் சத்தம் போடுறான். ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் கட்டாயப்படுத்தி கல்யாணம் படுத்த முடியாது. ஆமாம் ஆமாம். இது தெரிஞ்சவுடனே தரன்னு அவளை இழுத்துட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கும்பலாக வேறு ஏதோ மாதிரி இழுத்து வெளியே கொண்டு வந்துடுறாங்க அந்த பொண்ணை. அவள் தாலியை கழட்டி வீசி எறிஞ்சிட்டு, என்னை நீ ஏமாத்திருக்க, நீயே, நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன், நான் யார் நீ அதெல்லாம் பண்ணுறதுக்கு, யாரை கேட்டு பண்ண, நான் போலீஸ்க்கு போகிறேன் அப்படின்லாம் இந்த பொண்ணு உண்மையிலேயே துணிச்சலான பொண்ணு சத்தம் போட்டிருக்கா. சத்தம் போட்டவுடனே, ஐயோ தயவுசெய்து நீ போலீஸ்க்கெல்லாம் போயிடாத, எனக்கு வேலை போயிடும், உனக்கு பிடிக்கல, தாலியை கழட்டி வீசிட்டேல்ல, இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவள் காலில் விழுகிறாங்க. விட்டுரு, தெரியாமல் பண்ணிட்டான், இதோட விட்டுரு, நீ உன் வாழ்க்கையை பாரு, அவன் வாழ்க்கையை பாருட்டும், இது கல்யாணமே இல்லைன்னு நீ நினைக்கிறல்ல, தூக்கி போடு எல்லாத்தையும் அவன் பிச்சு வீசிட்டு வந்துடுறான். இதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவனோட பேசுறதையே ஸ்டாப் பண்ணிடுறான். இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்ததுக்கப்புறம் யார் பேசுவா? அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசுறது நிறுத்திடுறா. இல்லை, இதெல்லாம் நடந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு தான் நான் முதல்ல சொன்ன சம்பவம் நடக்குது. அந்த ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் போய் ரெஜிஸ்டர் பண்ணினாங்க இல்லையா? ஆமாம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படியே தானே இருக்கும். கண்டிப்பாக. அதில் இது ஒரு மாற்றமும் இருக்காது. அவங்ககிட்ட அந்த சர்டிஃபிகேட் இருக்குது. ஓகே. யார்கிட்ட? தினேஷ் கிட்ட அந்த சர்டிஃபிகேட் இருக்குது. அப்போ ஏற்கனவே கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்கு பக்கம் ஆயிடுச்சுன்னு ஒரு கணக்காயிடுச்சு. இப்போ வந்து அவன் கூப்பிட்றதுல என்ன தப்பு அப்படின்னு தானே பொதுவாக பார்க்குறவங்க நினைப்பாங்க. கண்டிப்பாக. அவங்க தரப்பில் வர்றவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்த பொண்ணு கல்யாணத்தையும் பண்ணிட்டு அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் இது நாடகம் ஆடுதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவளுக்கோ, எங்கள் அம்மா இப்படி அழுகிறாங்க, எங்கள் அப்பா இப்படி நில குலைஞ்சு போயிட்டாரு, என் குடும்பத்துக்கு பெரிய ஷாக்காக இருந்துட்டேன், அப்பா இது தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு இந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறா. சொன்னதுக்கப்புறம், அப்பா நீ வந்து உடன்பட்டு இந்த கல்யாணம் பண்ணியிருந்தா நீ அவனோட போய் வாழு, இல்லைப்பா எனக்கு அவன் வேண்டாம், கல்யாணத்தையே ஏமாற்றி பண்ணுவேன், வாழ்க்கையை ஏமாற்ற மாட்டான்னு என்ன இருக்குது, அதனால நான் போக மாட்டேன். அந்த மயக்கத்தில் தான் கையெழுத்தும் போட்டிருக்கா. ஓ, கையெழுத்துல போடான்னு எப்படி நடக்கும் அதெல்லாம்? அந்த மயக்கத்திலே நீங்கள் ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன வேணால் இப்போல்லாம் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் பண்ணலாம், நான் அதுக்கு மேலே சொல்ல விரும்பலை. சிஸ்டம் இஸ் ஸோ கரப்ட். ஓகே, புரியுதா? வாசல்லையே நிற்க வச்சு கல்யாணம் வாங்கி ரெஜிஸ்டர் கொண்டு வந்து கையெழுத்து வாங்குறவங்கலாம் இருக்காங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா தெரியாது. ஒரு ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் போய் கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணுறதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஒரு 3 நாள் சேர்ந்தாப்பில் போய் பாருங்கள் என்னெல்லாம் நடக்குதுன்னு. ஓகே, இது யாரையும் குறை சொல்வதற்காக இல்லை, ஒட்டுமொத்த சிஸ்டமே அப்படி மோசமாக இருக்கும்போது யாரையும் தனிப்பட்ட முறையில் சொல்லி என்ன பிரயோஜனம்? கண்டிப்பாக. ஸோ அவங்க அப்பா அப்போ தான் என்னை பார்க்கறதுக்கு வந்தார். எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு அவங்க அப்பாவை வெளியே அனுப்பிட்டு இந்த பொண்ணை தனியாக கேட்டேன், உனக்கு அவனுக்கு என்ன பழக்கம், 2 பேரும் தாம்பத்திய உறவு கொண்டு வாழ்ந்திருக்கீங்களா, கல்யாணம் நடந்த அன்னைக்கே நீ ஏன் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கு போய் சொல்லலை, நான் தாலியும் மாலையும் மட்டும்தான் பார்த்தேன் மேடம், நான் கையெழுத்து போட்டதோ எனக்கு எதுவுமே நினைவில்லை, அதனால் அது ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு அந்த பொண்ணு. ஆமாம் அப்படிங்கிறாப்புல. அப்போ உனக்கு அந்த பையனோட சேர்ந்து வாழ விருப்பமா இல்லை பிரிஞ்சு போக விருப்பம்? எனக்கு இது கல்யாணமே இல்லை மேடம் அப்படின்னு. அப்போ வாங்க, கல்யாணம் செல்லாததுன்னு
நம்ம வந்து வழக்கு போடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து விவாகரத்து பார்த்தோம், ஜுடிஷியல் செப்பரேஷன் பார்த்தோம், சேர்ந்து வாழ்றது பார்த்தோம். இது வந்து கல்யாணமே செல்லாதது அப்படின்னு போடக்கூடிய, அந்த பொண்ணுக்கே தெரியாமல் நடந்த கல்யாணம் வேறு. அதனால் அதை வச்சு நம்ம போட்டோம். போடும்பொழுதே வந்து அந்த ரெஜிஸ்ட்ராரையும் திருமண பதிவாளர் இருக்கார் பாருங்க, அவரையும் ஒரு பார்ட்டியாக போட்டு அதில் ஒரு ப்ரேயர் நாங்கள் போடுறோம். என்னென்னு, இது செல்லாது என்று அறிவிக்க வேண்டியது, அதனை அடுத்து ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த திருமணம் இருக்கு இல்லையா, அதை கேன்சல் பண்ணணும். ஓகே, கேன்சல் பண்ணால் தானே அந்த ஆமாம்மா திருமணம் நடக்கலைங்கிறதுக்கான முழு ஆதாரமும் அதில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக போட்டோம். அப்புறம் நாங்கள் நோட்டீஸ் அனுப்பினோம். அவன் வரல, ஊருக்குள்ளேயே இருந்துட்டு வரல. அப்புறம் அட்ரஸ் இல்லை, மாறி போச்சு, என்னென்னவோ சொன்னாங்க. நோட்டீஸ் அனுப்பினோம், பேப்பரில் போட்டோம், எதுக்கும் அவன் வரல. அதுக்கப்புறமா அதில் வந்து கல்யாணம் செல்லாதது அப்படிங்கிறத அறிவித்து ஃபேமிலி கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தது. அதை அடுத்து அவங்களுக்கு ஒரு டைரக்ஷன் வாங்கினோம் திருமண பதிவாளர்களுக்கு போட்டு, நீங்கள் முறைப்படியான கல்யாணம் பதிவு செய்யலை, இதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி தான் அங்கே இருந்தவங்க. ஏன்னா ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் தொடர்ந்து ஒருத்தரே இருக்கிறது கிடையாது, மாறி மாறி ட்ரான்ஸ்ஃபரில் போவாங்க வருவாங்க. அப்புறம் அவரையும் கொஞ்சம் மிரட்டி, கோர்ட்டு உத்தரவு மதிக்கலைன்னா நடக்கிறதே வேற ஆகிடும், தேவையில்லாமல் பிரச்சனையில் சிக்காதீங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்ணி வாங்கினோம். இப்போ வந்து ரேகா அவங்க அப்பா அம்மா விருப்பப்படியும் அவளுடைய சந்தோஷத்துக்காகவும் ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு அவளுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. அவங்க கேரளாவில் இப்போது நல்லா இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க அந்த பெண். ஓகே மேம், ஒரு கல்யாணத்துக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கும், அந்த ரிஜிஸ்டர்லேயே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுங்கும் போது ரொம்ப அதிர்ச்சியான விஷயமாக தான் இருக்குது. ரேகாவோட வழக்கம் ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம், ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு வழக்கோட நம்ம சந்திப்போம் மேம். ரொம்ப நன்றி. வணக்கம்ப்பா. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.